மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் மேலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மேலூர் அருகே நரசிங்கம்பட்டியில் உள்ள பெருமாள் மலை பகுதியிலிருந்து மதுரையை நோக்கி முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணியாக புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போதும் தடையை மீறி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர்வலமாகச் சென்றனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக சென்றவர்களை வெள்ளரிப்பட்டி அருகே போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பேரணி தடுக்கப்பட்டதை கண்டித்து திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஊர்வலத்தை தொடர அனுமதி அளித்ததை அடுத்து மதுரையை நோக்கி நடைப்பயணம் தொடர்ந்தது. நெடுஞ்சாலையிலேயே போராட்டக்காரர்களுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. 16 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணத்தை மதுரை தமுக்க மைதானத்தில் நிறைவு செய்த போராட்டக்காரர்கள் அங்கு ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல புறம் காலி வச்சுனா எங்க போவோம்? நாங்க 10, 15, 30 வருஷமா நாங்க அந்த ஊர்ல வாழ்ந்துருக்கோம். திடீரென்று அடுத்தடுத்த தலைமுறையும் நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். திடீர்னு காலி பண்ணதுன்னா எங்க போவோம்? நாங்க இருக்கிறதே கல்குவாரியே அழிச்சு பாதி அழிச்சிட்டாங்க. இப்ப டங்ஸ்டன் ஒரு வளம் எடுத்தேன்னா அடியில இருந்து உருட்டேன்னா தண்ணியே இல்லாம பாலைவனம் போச்சுன்னா நாங்க எங்க போவோம்? எங்க உரிமைக்காக யாருக்காக விட்ட மாட்டோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம், இது அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், அந்த அரசியல் இந்த அரசியல், எந்த அரசியலும் கிடையாது. இது மக்களான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். மதுரையிலிருந்து ஒரு புடி மண்ணு கூட எங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட இடம் எங்களுக்கு தான் சொந்தம். எங்கள் சந்ததிகள் தான் வளரணும். எங்களுக்கு தூங்கினா கூட நைட்டு படுத்தா தூக்கம் வரதில்லை. ஏன்னா எங்களுடைய அடிப்படை ஆதாரம் அதுதான். எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எதிர்ப்பை மீறி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முயற்சித்தால் போராட்டம் தீவிரமடையும் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சுற்றுவட்டார மக்களின் போராட்டத்துக்கு பாஜகவை தவிர அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்தனர். பேரணியை ஒட்டி மேலூர் சுற்றுவட்டாரத்தில் கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.